மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஹார்வெஸ்ட் ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளில் இடைப்படும் பேசும் இந்த ஆராதனை ஆசீர்வதியும். ஒரு மாதத்தை கடந்து இந்த பிப்ரவரி மாதம் 2வது மாதத்தின் முதல் நாளில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Once again welcome. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம் பிரியமானவர்களே. பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். Thank you பாஸ்டர் எஸ்ரா. Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாருடைய வாழ்விலும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் மறந்து அதை விட்டு கொடுத்து தேவனுக்காக நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் யார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்கு உயர்த்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நிமிஷம் கூட அவர் நம்மை விட்டு பிரிவதே இல்லை. ஒரு நொடி கூட அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். கிருபை இரக்கங்களால் நம்மை முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதுவாயினும் அவர் நமக்கு நல்ல தகப்பனாகவே இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அப்பா உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய துதிகளிலே அவர் மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லாமா? நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, நீரே தகுதியான தேவன், நீரே தகுதியான தேவன், நீரே தகுதியான தேவன். நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், நீர் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன், நீர் எங்களை விட்டு பிரியாதவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Father, we love you. Hallelujah. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு பிரியாத நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை சேர்ந்து பாடுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும்
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லு, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இந்த உலகத்திலே யார் நம்மை மறந்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும், பெற்ற தாய் பெற்ற தகப்பன் ஒரு நாள்ல நம்மை மறந்து போவார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மை மறக்காதவராக, எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவராக, ஒரு நொடி கூட நம்மை விட்டு பிரியாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நன்கு உயர்த்தி துதிகளாலே அவருக்கு நன்றி செலுத்துவது அவருக்கு உகந்த ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் வளவாக நாம மகிமைக்காக. வளர்த்தீர் வளவாக நாம மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை பிரியாமல் நடத்துகிற தேவனை மனதார உயர்த்துவோமா, நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அவரை வாஞ்சையோடு உண்மையோடு அவரை தேடும் பொழுது, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது, நம்முடைய பாதைகள் எல்லாம் செவைப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் மாறும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, செழிப்பான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் நேர்த்தியாய் வாழுவதற்கு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 நீர் பரிசுத்த. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களை உருவாக்குவீராக, எங்களை உருவாக்குவீராக. பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். சொல்லி பாடுவோம். இந்நாளில் உம் சித்தம் போல். கைகளை உயர்த்தி, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுவோம். உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிற தகப்பன், எங்கள் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தகப்பன், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்தவராக இருக்கிறார். சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் காட்டுகிற வழியிலே அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஒரு நிமிடம் கூட அவர் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ பெரிய தேவன், நீ மகா பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறதே. சர்வ வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் வாழுவதற்கும், நாங்கள் நேர்த்தியா இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்கும் நீர் எங்களுக்கு சத்திய பரனாகி ஆவியானவராக நீர் எங்களுக்காக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரியாமல் கடைசி வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் எங்களோடு இருப்பவர், நீர் எங்களோடு வருபவர், கிருபையாய் நீர் எங்கள் மத்தியிலே நாள்தோறும் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைந்து போன நேரங்கள் எல்லாம் நீர் எங்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறீர்.
2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் கிருபையின் தேவன், நீர் மகிமையின் தேவன். பாத்திரராகிய நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே விலகாத நல்ல கிருபையே, கிருபையே சொல்லுவோம். கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே விலகாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத கிருபை. ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி செல்லுகிற கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக, அடைக்கலமா இருக்கிற உம்முடைய கிருபைக்காக மனசார நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று தாவீது சொல்லுகிறது போல நாங்களும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்களுமே உம்முடைய கிருபையை ருசி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒன் லாஸ்ட் டைம் கிருபையே என்று பாடும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே விலகாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவர் விலையேற பெற்றவர், அவருடைய கிருபை விலையேற பெற்றது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு குறைவும் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை பிரியாமல் காக்கிற தேவன், ஆயுசு நாட்களை பெருக செய்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிற தேவன், ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்மை தூக்கி எடுக்கிறவர், என்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய பிரசன்னத்தை நம்ம மேல வைத்து நாள்தோறும் அவருடைய துதியை சொல்லி வருவதற்கு கர்த்தர் நம்மை நாளுக்கு நாள் பயிற்றுவிக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஆண்டவரே, நாங்கள் துதிக்க ஆராதிக்க உடைய மகிமையை நாங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு தந்த நேரத்திற்காக நன்றி. எங்களோடு கூட நீர் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Thank you, Pastor Ezra. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்திற்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. இந்த மாதத்துல பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதம். என்னுடைய மகன் ஜேடனுக்கு 5th அன்னைக்குல இருந்து பப்ளிக் எக்ஸாம், 12th. நிறைய பேருக்கு இந்த மாசமே பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது, சிலருக்கு அடுத்த மாதம். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ், டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு. ஸோ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். பிள்ளைகள் நல்ல முறையிலே தேர்ச்சி பெறுவார்களாக. தேவனுடைய ஞானத்தினால, விசேஷ ஞானத்தினால நிரம்பி கர்த்தர் பிள்ளைகளை ஜெயம் எடுக்க உதவி செய்வாராக. விசேஷ ஞானத்தை தேவன் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவருக்கு
ஸ்தோத்திரம். ஜெபமணி ரூமா தகப்பனே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஒத்தாசை உண்டாக கேட்கிறோம். அவர்கள் உம்முடைய ஞானத்தை, உம்முடைய விவேகத்தை, உம்முடைய கிரேஸை, எம்பவரிங் பிரசன்ஸை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் படிக்கும் பொழுது நல்ல கவனத்தையும் கான்சன்ட்ரேஷனையும் புரிந்து கொள்ளுதலையும் படித்த பாடங்கள் மனதிலே தங்கக்கூடிய மெமரியையும் ஆண்டவரே கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உதவி செய்யக்கூடிய, கோச் பண்ணக்கூடிய, டீச் பண்ணக்கூடிய ஆசிரியர்களை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறதற்காகவும் ஸ்தோத்திரம். பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் உம்மையும் தேட, உம்மை தேடுகிறதுனால உண்டாகிற மற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் எக்ஸாம் என்று சொல்லி பிள்ளைகள் உம்மை தேடுகிற காரியத்தை விட்டுவிடாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மனமாற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் நன்றாக படித்து தேறுவார்களாக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் தமிழ்நாடு தேர்தல், சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாடை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தமிழ்நாடு ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாநிலம். இதை சரியாக புரிந்து கொண்டு தமிழ் திருச்சபைகள் உத்தரவாதத்தை அறிந்து எழும்பி செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுவதும் சென்றிருக்கிற எல்லா மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். மிஷனரிகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே ஆண்டவரே அதிகமான கனிகளை காண கர்த்தர் உதவி செய்யும். Lord, bless every worker, Lord, in North Indian mission field. உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்கள் இனத்தை விட்டு, தங்கள் மக்களை விட்டு நீர் காட்டுகிற இடத்திற்கு போன உம்முடைய ஊழியர்கள், வேறொரு பாஷை, வேறொரு கலாச்சாரம், பட் யூ ஹவ் டேக்கன் தெம். ஆண்டவரே, நல்லா ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரத்துல பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரி பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பண்ணுகிற தியாகத்திற்காகவும் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கட்டளையிடும். மிஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது பாதிக்கப்பட்டது, அது பாதிக்கப்பட்டது என்று சொல்லாதபடிக்கு கர்த்தருக்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் என்ற சாட்சியோடு பிள்ளைகள் எழும்ப கர்த்தர் கிருபை தருவீராக. அவர்களுக்கு வேண்டிய ஓப்பனிங்கை கட்டளையிடுவீராக. மிஷனரிகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரை, இந்த மாதத்துல ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொரு கூட்டத்தின் தேவைகள், எல்லா கூட்டத்தின் தேவைகள் கர்த்தர் சந்திப்பீராக. லெட் your provision, Lord, be experienced, Lord, by every ministry. இந்த மாதத்துல தனிப்பட்ட குடும்ப தேவைகள், தனிப்பட்ட ஆண்டவரே பர்சனல் நீட்ஸ், ஆண்டவரே கடன் நெருக்கம், அதிலெல்லாம் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கட்டும். ஆண்டவர், இந்த மாதத்தினுடைய ஊழியத்தின் எல்லா தேவைகளும் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் சந்திக்க கேட்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை உம்முடைய கரத்துல கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, ஊழியர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் எழுப்பி அருளும். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாத இறுதியில நடக்க போகிற ஊழியர்கள் உபவாச ஜெப முகாமை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். பரமன் கேணியில் நடக்க போகிற ஊழியர் கூட்டத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். தேவனே, நான் உமதண்டையில் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஜூட் அவர்கள். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி
சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மோதிட, பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாயென்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பாரத்துக்கு ஏறும் பாடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாயென்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமா செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் பரவசமாய் ஆகாயத்தில்
சென்றிடீனும் மகிழ்வுறும் காலத்திலும் நான் மறுவியும்மை கிட்டி சேர்வே தேவனே நானுமதன் தயில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். Praise God. Thank you, Pastor Jude. பிரியமானவர்களே, இது கடைசி காலம். தேவன் அவருக்காக ஒரு சொற்ப ஜனத்தை தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார். அதில் நீங்களும் நானும் இணைந்து கொள்ளும். மிஷனரி ஊழியம், தேவனுடைய நோக்கம், அதை நிறைவேற்றுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட், அதை குறித்து அன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எங்களோடு பேசும் உங்க வசனம் வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு கடந்து வரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால வட இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் மிஷனரி ஊழியங்களை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. We have completed 25 years of missions in North India. 1999 ஆண்டு ஜனவரி 2வது வாரத்தில் நமது முதல் மிஷனரியை கொண்டு போய் பீகார் மாநிலத்தில் விட்டுவிட்டு அங்கே நம்முடைய ஊழியத்தை நாம் துவங்கினோம். 2024 ஆண்டு ஜனவரி 2ஆம் வாரத்தோடு கூட 25 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. Praise God for 25 years of God's faithfulness. 25 ஆண்டுகளாக ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக, ஒத்தாசைக்காக, எம்பவர்மெண்ட்டுக்காக, ஃபேத்ஃபுல்னஸ்க்காக, கிரேஸ்க்காக, அவர் அளித்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். By the grace of God இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. எனக்கு பீகார் மாநிலத்தில் போய் கால் வைக்கும் பொழுது, அல்லது வட இந்திய ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது, எந்த ஒரு மிஷன் ஃபீல்டையும் நான் போய் பார்த்து வந்தது இல்லை. நான் ஊழியத்தில் ஏற்கனவே அதற்கு முன்னதாக ஒரு 13-14 ஆண்டுகள் இருந்தாலும் ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு வட இந்தியாவில் உள்ளதான எந்த பணித்தளங்களுக்கும் நான் போய் பார்த்ததில்லை. ஒரு மிஷனரி ஊழிய முகாம் என்று சொல்லி அந்த கேம்ப் நடத்துவாங்களே, அது போன்ற காரியங்களிலே போய் அதிகமாக ஈடுபட்டது கிடையாது. மிஷனரி ஊழியம் என்றால் என்ன என்று தெளிவாக தெரியாது.
ஆனால் ஆண்டவருடைய கிருபைதான் 98ஆம் ஆண்டு அந்த பாரம் இருந்தபடியினால வட இந்தியாவிலே சென்று ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற உந்துதல் பலமாக இருந்தபடியினால ஊழியத்தை ஆரம்பித்தோம். 99 ஜனவரி மிஷினரி கொண்டு விட போனோம். 98 ஜனவரியில while I was still in Singapore, 98 ஜூன்ல தான் திரும்ப போகிறேன் இந்தியாவிற்கு. ஆஃப்டர் பீயிங் இன் சிங்கப்பூர் ஃபார் 6.5 years திரும்பி வரப்போகிறேன். பட் ஆஃப்டர் பீயிங் இன் சிங்கப்பூர் ஃபார் 6 years 6 ஆண்டுகள் இருந்த பிறகு ஜனவரி 1998 ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ட்ரிப், நார்த் இந்தியாவில் மிஷினரி ஊழியம் செய்யணுங்கிற லீடு இருக்குது, வந்தேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் நார்த் இந்தியன் மிஷன் ஃபீல்டு ட்ரிப். அது ஆரம்பித்து அல்லது அந்த ட்ரிப் முடித்து ஒரு 6 மாதத்தில் நான் திரும்பி சென்னைக்கு வருகிறேன். வந்த ஒரு 3 வாரத்தில் பாட்னாவில் பீகார் தலைநகரத்தில் ஒரு கன்சல்டேஷன், ஸ்டேட் லெவல் கன்சல்டேஷன் ஒன்று ஒழுங்கு செய்திருந்தார்கள். அதிலே கலந்து கொள்ள சென்றேன். அதிலே தான் ஒரு 100 போஸ்டல் கோடுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் அங்கே 1400 போஸ்டல் கோடு இருக்கிறதாகவும் அதிலே 300 போஸ்டல் கோட்ல தான் திருச்சபைகள் இருக்கிறதாகவும் 1100 போஸ்டல் கோட்ல திருச்சபைகள் இல்லை என்றும் அங்கே சொன்ன பொழுது அதிர்ச்சி அடைந்தேன். அப்படி என்றால் பாருங்க, முதல் மிஷினரி கூட நம்ம இன்னும் யார் போவாங்கன்னு தெரியாது. we don't know who will be the first missionary. ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு, எனக்கும் ஜெஸ்ஸிக்கும், நாங்கள் வட இந்தியாவிலே சென்று அங்கே தங்கி ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் கைடன்ஸ் ஆஃப் த லார்ட் சென்னையில் வந்து நாங்கள் பேஸ் பண்ணி இருக்க வேண்டும் என்று. சென்னையில் ஏனென்று ஆண்டவரிடத்திலே ஜெபித்த பொழுது, விசாரித்த பொழுது, வட இந்தியா தானே பாரம், வட இந்தியா தானே ஃபோக்கஸு, ஏன் சென்னை என்ற காரியங்கள் தேவனிடத்தில் விசாரித்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வழிகாட்டின காரியம் என்னவென்றால், யூ வில் பி மோர் இஃபெக்டிவ் இன் த ஹார்வெஸ்ட் ஃபோர்ஸ். அறுவடை படையில உனக்கு ஒரு முக்கியமான ஊழியத்தை நான் வைத்திருக்கிறேன். அறுவடை களத்திற்காக அறுவடை படையிலே நான் உனக்கு ஊழியத்தை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நடத்தினபடியினால நாங்கள் சென்னை வந்து விட்டோம். நவ் தரிசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து வட இந்தியா என்று சொல்லி, இப்ப பீகார் கன்சல்டேஷன்ல 1400 போஸ்டல் கோடு இருக்கிறது, அதுல 1100 சர்ச்சு இல்லைன்னு சொல்லும் பொழுது நாங்கள் 100 போஸ்டல் கோடு எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே என்று கமிட் பண்ணும்போது, முதல் மிஷனரி யாரு போவா? என ஆண்டவர் எங்களை சென்னையில இருக்க சொல்லி இருக்கிறார் என்று தெரியாத நிலைதான். பட் ஸ்டில் the burden was so strong, the compulsion was very clear, so we committed. 100 postal codes என்றால் ஒரு போஸ்டல் கோட்ல அப்ராக்சிமேட்லி 30 villages. அப்படி என்றால் 3000 கிராமம். இப்பொழுது 25 ஆண்டுகள் கடந்து விட்டது. அடிக்கடி நான் 3000 கிராமம் என்று சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். This was set as a target goal in 1998 July. 6 months before, we actually took our first missionary from Tamil Nadu and planted him in Bihar mission field. 2030க்குள்ள இந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு எல்லையை குறித்து ஒரு லக்கை ஏற்படுத்தி எங்களை அர்ப்பணித்தோம்.
Praise God. We have come a long journey and God's faithfulness has been there. தேவனுடைய உண்மை இதிலே பார்க்க முடிகிறது. மிஷனரி ஊழியத்தில் தனிமையை உணர்ந்தது உண்டா? வேறு யாரும் நாம் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை, போதுமான அளவு நம்மை ஆதரிக்கவில்லை, போதுமான அளவு நமக்கு ஜெப பங்காளர்கள் இல்லை, போதுமான அளவு நமக்கு உதவிக்கரம் கொடுக்கிறவர்கள் இல்லை என்ற அவலநிலை, ஆதங்கங்கள் இருந்திருக்கிறதா என்று என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இருந்தது. ஆனால் அழைத்தவர் எதற்காக எங்களை கரம் பிடித்தாரோ அந்த தேவன் எங்களை கைவிடவில்லை. அவர் கிருபையாய் நடத்தி வந்தார். ஆமென். அவருடைய உண்மைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். I rejoice and thank God for his faithfulness and the needed encouragement that he kept on giving us. அவருக்குள்ள எங்களை நாங்கள் திடப்படுத்தி கொண்டு, எப்படி தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டானோ. நிறைய பேர் சென்னை சர்ச்சை ஏன் நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? why you are not focusing on சென்னை சர்ச்? சென்னை சர்ச்சை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாமே, அது வளருமே. சென்னை சர்ச்சில் நீங்க ஒரு கவனம் செலுத்தலாமே, அப்பதான் உங்களுக்கு அந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் என்று சொன்ன சில மூத்த ஊழியர்கள் கூட உண்டு. They don't fully understand your guidance. They may give a common sense idea or their own wisdom. அவர்களுக்கு ஞானம் என்று பட்ட காரியத்தை ஒருவேளை சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், கவனியுங்கள். With much pain in my heart I am sharing this. நான் அந்த ஊழியருடைய பெயரை சொல்ல போவது இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஒரு திருச்சபை, கண்டிப்பா அது பாஸ்டர் மோகன் இல்லை, so please don't put பாஸ்டர் மோகன்ஸ் நேம் in it. ஒரு பெரிய ஒரு திருச்சபை, அதாவது பல ஆயிரம் இருக்கிறதான ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையில ஒரு வீக்கெண்டு, வெள்ளி சனி ஞாயிறு என்னை அழைத்திருந்தார்கள். I counted it as an honor and a privilege. அதை ஒரு பாக்கியமாக, அதை ஒரு ஸ்லாக்கியமாக நான் கருதி நான் அங்கே போனேன். நல்ல ஒரு ஹோட்டல்ல என்னை தங்க வைத்தார்கள். நான் டிராவல் பண்ணுகிற காஸ்ட், அதை அவர்கள் கொடுக்கும் பொழுது, காணிக்கை கொடுக்கும் பொழுது அதையும் கணக்கில் வைத்து அதையும் கொடுத்தார்கள். நல்ல கூட்டம் தான். சனிக்கிழமை உபவாச ஜெபம். அவர்களுக்கு இருந்த few worship servicesல நான் பேசினேன். முடிந்த பிறகு பாஸ்டர் என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்தார். அவர் சொன்னாரு, நான் யாரையும் வீட்டுக்கு அப்படி சாதாரணமாக அழைப்பது இல்லை. நான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி என்னை அழைத்தார். என்னடா காரணம் தெரியலையே, சரி போவோம் என்று சொல்லி போனேன். நல்ல ஆகாரம், நல்ல உபசரிப்பு. ஒரு மூத்த ஊழியருடைய வீட்டிலே போய் அவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தின அந்த அன்பின் உணவை அருந்துவதிலே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். நான் சாப்பாட்டு பிரியன் கிடையாது. சாப்பாடு என்பது ரொம்ப கொஞ்சம். ஆகவே விருந்து என்றாலே பயம். ஏனென்றால் எல்லாரும் ஒரு 4 பேர் நம்மை கூர்ந்து கவனித்து இது வேணுமா அது வேணுமான்னு இலையில போட்டுருவாங்க, பிளேட்டில் போட்டுருவாங்கங்கிற ஒரு அச்சம். பட்
Anyway, I have learnt my ways to escape those pressures. ஸோ எப்படியோ நான் சாப்பிட்டேன், சந்தோஷமா இருந்துச்சு. அவர்களுடைய அன்பின் உபசரிப்பு முடிஞ்ச உடனே சோஃபால உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சார். சரி, உங்க ஊழியத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. அப்ப சொன்னேன். சரி, வட இந்தியா வட இந்தியா வட இந்தியான்னு சொல்றீங்களே, உங்க சென்னை சர்ச்சு வளரணும்ல? கண்டிப்பா வளரணும், தவறே கிடையாது. அதுல 2 விதமான கருத்து இருக்க முடியாது. அவரு சென்னை சர்ச்சையும் கவனம் செலுத்துங்க, அதுவும் முக்கியம் என்று சொல்லி இருந்தால் எனக்கு இவ்வளவு வலி வேதனை இருந்திருக்காது. ஆனா என்னிடத்துல அவர் சொன்னது என்னவென்றால், வட இந்திய ஊழியத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணாத, நான் உனக்கு புத்தி சொல்றேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன், நீ பேச ஒழுங்கா போடு. அதாவது பேஸ்ன்னு யாரு முடிவு பண்றது, எது பேஸ்ன்னு யாரு தீர்மானிக்கிறது? எனக்கு அதாவது ஒரு 3000 கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணி சபை இல்லாத கிராமத்துல சபை செய்வதை ஃபோக்கஸா வைக்காத. ஏற்கனவே பல ஆயிரம் சபை இருக்கிற ஒரு பட்டணத்துல நீ ஒரு சபை நடத்துற, அதை கவனம் செலுத்து என்று ஒரு மூத்த ஊழியர் ஆலோசனையாக சொல்லுகிறது எனக்கு வினோதமாக, தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் தூரமான ஒரு ஆலோசனையாக எனக்கு பட்டது. எனக்கு அது புரியவில்லை. ஆனால் அழுத்தி சொல்லுகிறார். நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்க மிஷினரி ஊழியத்துல ஈடுபடுறீங்களா பாஸ்டர்னு கேட்டேன். ஆமா, நான் ஈடுபடுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கு மேல அவர்கிட்ட கேட்டுக்கல, ஏன்னா அவருடைய ஹார்ட் அதுல இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவருடைய உடன் ஊழியர்களிடத்துல விசாரித்தேன். பல ஆயிரம் ஆத்துமாக்கள் உள்ள சபை, சொந்த இடம் உள்ள ஒரு சபை. ஆனால் எத்தனை மிஷினரிகளை தாங்குகிறார்கள் என்று நான் விசாரித்து அறிந்த பொழுது 10 மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஒரு 400 பேர் உள்ள எங்களுடைய சபையிலே 35 மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுவதற்கு விசுவாசிகள் எழும்பியிருக்கிறார்கள். ஸோ பாஸ்டருடைய வீடு சொந்த வீடு, சர்ச்சு சொந்த இடம், பல ஆயிரம் விசுவாசிகள், ஸ்டாஃப் அதிகம் கிடையாது. மிஷினரி ஊழியம் என்று வரும் பொழுது சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே ஒரு 100 மிஷினரிகளை தாங்குவதற்கு மிஷினரிகள் சப்போர்ட் விசுவாசிகள் சொல்லி விடுவார்கள், அல்லது கொடுத்து விடுவார்கள், ஒப்பு கொடுத்து விடுவார்கள். நீ பேச ஒழுங்கா போடு என்று அவர் எனக்கு சொன்னது எனக்கு உண்மையாகவே வருத்தமாக இருந்தது. அது ஒரு வேதனையான ஒரு காரியமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. இது நடந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். அதாவது மிஷினரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, எல்லாரும் ஈடுபடுவது இல்லை. When it comes to missions, not all of them throw their hat in the ring. Not all of them are willing to commit. நானும் இதிலே இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லை. Sad, மிகவும் வேதனைக்குரிய ஒரு உண்மை, a sad reality. இன்னைக்கு இந்தியாவில் 7 லட்சம் திருச்சபைகள் இருக்கிறது என்று ஒரு கணக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. டுடே there are about 700,000 சர்ச்சஸ் என்று சொல்லுகிறார்கள். 7 லட்சம் திருச்சபைகள் இருந்தால், நல்ல கவனிங்க, 7 லட்சம் திருச்சபைகள் இருந்தால் ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு கிராமம் என்று எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் இன்னும் 4 லட்சம் கிராமத்துல தான் திருச்சபைகள் இல்லை. Only 400,000 more villages in India does not have a church. Only 400,000 ஏன் சொல்றேன்னா, 7 லட்சம் சபைகள் இருக்கிறது என்பதனால அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லும் பொழுது only 400,000 does not have church என்று சொல்லுகிறேன். But if I would say that number 400,000 villages does not have a church என்று நான்
அந்த பேக்ட்ராப்ல சொல்லாம சொன்னா ஸ்டில் 400,000 villages does not have church என்று சொல்லுவேன். ஆனால் 7 லட்சம் திருச்சபைகள் இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல only 4 lakh villages does not have a church. If every church focuses on the unchurched and the unreached, we would finish the job in 12 months time. ஒரு வருஷத்தை நம்ம ஒரு டார்கெட்டா வைத்து முடிக்கலாமே. விஷன் 2030 என்று ஏன் நாம் தள்ளி வைக்க வேண்டும் நம்முடைய அந்த கோல் டெட்லைன்? we could even bring that forward, but the sad reality is there are pastors, there are leaders, there are churches that does not care about the unchurched and the unreached. ஏன் அவங்க கூட 10 மிஷனரிகளை சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? ஏனென்றால் வேற வழி இல்லாம திடீரென்று ஒரு விசுவாசியோ யாராவது நம்ம சபையில இருந்து ஏன் பாஸ்டர் மிஷனரிகளை சப்போர்ட் பண்றது இல்லைன்னு கேட்டக்கூடாதுல்ல. நாம் கே வாசின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜஸ்ட் ஃபார் நேம் சேக், கண் துடைப்பு. ஐ எம் வெரி சேட் டு see such condition. இப்படிப்பட்டதான திருச்சபைகள் இருக்கும் பொழுது எப்படி இந்தியா சந்திக்கப்பட முடியும்? எப்படி இந்தியா சந்திக்கப்பட முடியும்? நான் வேதனையோடு சொல்லுகிற காரியங்கள் இவைகள், வேதனையோடு சொல்லுகிற காரியங்கள். சிங்கப்பூர் தேசத்துல நான் பைபிள் காலேஜ் படிக்க போகும் பொழுது 1992 ஜனவரி, நான் அங்கு போகிறதற்கு முன்பாக 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கணும், டிகிரி ப்ரோக்ராம். அதற்காக நான் போகும் பொழுது ஒரு 3 மாதத்திற்கு முன்னதாக எனக்கு ஒரு பேப்பர் கட்டிங் அனுப்பப்பட்டது. சிங்கப்பூர்ல நான் ஏற்கனவே ஒரு முறை 1988 ஒரு 3 month கோர்ஸ் ஒன்று படித்திருந்தேன். அங்க அதுல உள்ள ஒரு கிளாஸ்மேட், நான் 2 வருஷ பைபிள் காலேஜுக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை அறிந்த அவர் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு பேப்பர் கட்டிங் எனக்கு அனுப்பினார். சிங்கப்பூருடைய நேஷனல் நியூஸ் பேப்பர் த ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையில முதல் பக்கத்துல இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் சிங்கப்பூர், சிங்கப்பூர்ல வேலை செய்கிறதான இந்தியன் ஒர்க்கர்ஸ், ஆர் தே a necessary evil, are they a useful nuisance? அதாவது இவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க, ஷிப்யார்ட்ல ஒர்க் பண்றாங்க, பல டிபார்ட்மெண்ட்ல லேபர் ஒர்க் பண்றதற்கு இந்தியாவில இருந்து வர்றாங்க. ஒரு 30,000 தொழிலாளிகள் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த 1992ல 30,000 மைக்ரண்ட் இந்தியன் ஒர்க்கர்ஸ், ப்ளூ காலர் ஜாப், லேபர் கேட்டகரி ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்திற்கு வருவாங்க, காங்கிரிகேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு 30,000 பேர்ல எப்படியும் ஒரு 20,000 பேர் வந்துருவாங்க. கச்ச 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 கச்சன்னு இருக்கும். அதாவது அந்த பர்சனல் ஸ்பேஸ் கூட இருக்காது, அவ்வளவு கன்ஜஸ்டடா இருக்கும் அந்த என்டையர் ஏரியா லிட்டில் இந்தியா. அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மத்தியானத்துல அப்படியே வருவாங்க பாருங்க, வந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. குடிக்கிறதும், அதை குடிச்ச பாட்டில தூக்கி அங்கங்க எறிவதும். சிங்கப்பூர்ல குப்பை போடக்கூடாது எங்கேயும், ஆனா அந்த இடத்துல அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து போன பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே குப்பை பயங்கரமா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அங்கங்க யூரின் போயிருவாங்க. So the whole place becomes dirty. So இதை ஃபீச்சர் பண்ணுகிற ஒரு ஆர்டிக்கல் ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ்ல
சில டைமில் பக்கத்தில் இருக்கிற ஹை ரைஸ் ஃப்ளாட்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ளாட்ஸில் லிஃப்ட் இருக்கும் தெரியுமா, அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் போட்டிருக்கான் அவன் பேப்பரில். அவங்க such a blessing for சிங்கப்பூர். பட் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க காஸ் பண்ணுகிற அந்த chaos in Little India, அதை குறித்து ஒரு ஆர்டிக்கல். நிறைய இந்தியன் ஒர்க்கர்ஸ் அப்படியே they were thronging to that place. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை பேப்பர் கட் பண்ணி அந்த ஆர்டிக்கலை எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு அந்த சிங்கப்பூர் நண்பர். 3 months before 92 ஜனவரி நான் போக போறேன் அந்த பைபிள் காலேஜுக்கு. 3 months before. அப்ப எனக்கு அவர் எழுதியிருந்தது என்ன தெரியுமா, நீ ரைட் டைமுக்கு சிங்கப்பூருக்கு வர்ற, ஐ பிலீவ் God is calling you to work amongst them. அவர் நடுவில் ஊழியம் செய்ய கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று நான் உணர்கிறேன். ஜெபித்தேன் இதற்காக. நீ வருகிற உடனே நீ அதுல இன்வால்வ் பண்ண முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். And 3 months before I went, I started praying for Indian workers in Singapore. அதனால நான் போய் சேர்ந்த உடனே கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் 13 நாடுகள்ல இருந்து படிக்கிறார்கள். யாருமே ஈவினிங் வெளியில போக மாட்டாங்க. எல்லாம் ஸ்டடீஸ்ல ஃபுல் டைமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அந்த முதல் வாரம் முடிந்து 2வது வாரத்திலேயே வீக்லி 2 days கிளம்பி போயிடுவேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், ஷிப் யார்ட்ஸ், ஒர்க்கர் இருக்கிற இடத்த தேடி அங்கே அவுட்ரீச் செய்ய ஆரம்பித்தேன். என்னோடு கூட ஒரு கேரளாவில இருந்து வந்த ஒரு தம்பி கிளாஸ்மேட்டு இருந்தான். அவன் சம்டைம்ஸ் கூட வருவான். பட் அவன் வந்தாலும் வராட்டியும் ஐ வுட் கோ. அப்புறம் சிங்கப்பூர்ல ஒரு டென்டிஸ்ட், பல் டாக்டர், சிங்கப்பூர் சிட்டிசன், டாக்டர் சைமன் மகேந்திரன், அவரும் இந்த மாதிரி ஒரு பாரத்தோடு செயல்படுகிறார் என்பதை நான் அறிந்தேன். அவருக்கு தமிழ் அவ்வளவு வராது. ஆகவே அவருக்கு ஒரு உதவிக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் யோசிச்சு கொண்டிருக்கிறாரு. எனக்கு ஒரு சிங்கப்பூரியன் கான்டாக்ட் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த டாக்டர் சைமன் மகேந்திரனுடைய பிரதர் இன் லா டொனால்ட் லீன் என்ற ஒரு மலையாளி சிங்கப்பூர் சிட்டிசன், அவரு என் கிளாஸ்மேட்டு. நான் செய்கிற ஊழியத்தை கேள்விப்பட்டு என் பிரதர் இன் லாவும் இதுதான் செய்கிறார், யூ மஸ்ட் மீட் ஹிம் என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். வித்தின் 3-4 weeks ஐ met with டாக்டர் சைமன் மகேந்திரன். லிட்டில் இந்தியாவிலே கிளினிக் வச்சிருக்கிற ஒரு டாக்டர். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு 6 மாதத்திற்குள்ள ஒரு கணிசமான எண்ணிக்கையிலே மக்கள் ஆண்டவருக்குள் வர ஆரம்பித்தார்கள். அவர்களை சபைகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி நானும் டாக்டர் சைமன் மகேந்திரனும் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில தமிழ் சபைகளையும் அதற்கு சற்று வெளியில இருக்கிற சில தமிழ் சபைகளையும் அணுகி இவர்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுவதற்கும் சபையிலே அவர்களை அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொள்வதற்கும் நாங்கள் பேச போயிருந்தோம். And that is again a very painful thing. அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ். அதுல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஐ வில் டேக் இட் டு தி கமிட்டி, எங்களுடைய கமிட்டியில நான் இதை குறித்து பேசுறேன்னு சொல்றாரு. அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளை சபைக்குள்ள சேர்க்கிறதுக்கு கமிட்டி தேவையா? ஆண்டவருடைய ஹார்ட் தெரியாதா இந்த ஊழியனுக்கு? நான் எந்த சபையினுடைய பெயரையும் சொல்லவில்லை. I know the names of the churches and some of the pastors have passed away. அவர்கள் இறந்து விட்டார்கள். They are not even alive now, some of them. And இப்போ கேட்ட பொழுது அவர் கமிட்டியை கேட்டு சொல்றாரு. கமிட்டியில் கேட்ட உடனே கமிட்டியில் உள்ள மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வேண்டாம், இது ஒரு மெயின் லைன் சர்ச், வேண்டாம். If the Indian workers come, our pews will get dirty. அதாவது பியூஸ், அந்த பெஞ்ச் இருக்கும் தெரியுமா அந்த மெயின் லைன் சர்ச்சில் உட்கார்வதற்கு, அது அழுக்காயிருமா? எவ்வளவு ஆத்ம பாரம் பார்த்தீங்களா? சர்ச்சில் கமிட்டி மெம்பராக இருக்கிறதான ஒரு ஆள், இவர் டீக்கனா டீமனான்னு எனக்கு தெரியல. சாரி டு யூஸ் தோஸ் ஹார்ட் வேர்ட்ஸ். அதாவது
ரட்சிக்கப்பட்ட நபர் உள்ள வருவதற்கு தடையா இருக்கிறதான ஸ்ட்ராங் ஹோல்டு லீடர்ஷிப்ல இருக்குது. இன்னொரு கமிட்டி மெம்பர் சொன்னாரா, we don't want the Indian workers in our congregation because that will not be safe for our young girls. நம்முடைய சபையிலே உள்ள இளம் வாலிப பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. வேலைக்கு போக மாட்டாங்களா வேற ஆண்கள் வேலை செய்கிற இடத்துல? ஐ டோன்ட் நோ. அதாவது ஆத்ம பாரம் இருந்துச்சுன்னா, செல்ஃபிஷ் திங்கிங். they want only their comfort, inward looking. யங் கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லை, பியூ டர்ட்டி ஆகும். இன்னொரு பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் பிரதர் வேண்டாம், இதெல்லாம் ஃப்ளோட்டிங் க்ரௌடு. என்னது? அதாவது கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்களாம். அதாவது இவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினா இவர் சபைக்கு வந்தால் காலமெல்லாம் இவரோட இருக்கணுமா. அதாவது ஒரு சிங்கப்பூரியன் வந்தால் காலமெல்லாம் அங்கே இருப்பார். இப்போ இந்தியன் ஒர்க்கர் ஒரு 4 வருஷத்துல இந்தியா திரும்பிடுவார். ஃப்ளோட்டிங் க்ரௌட். ஏன் நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவர் இந்தியாவில் போய் விசுவாசி இன்னொரு சபையில் இருக்கக்கூடாதா? How selfish a church pastor can be. How inward looking a church can be. Sad. துக்ககரமான ஒரு விஷயம். என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு பாஸ்டர் சொன்னாரு, பிரதர் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இங்க வந்தா கூட காணிக்கை இங்க போட மாட்டாங்க பிரதர், ஊர்ல உள்ள ஊழியத்துக்கு அனுப்பிடுவாங்க பிரதர். வேண்டாம் பிரதர். என்னது? அப்ப காணிக்கைக்காகத்தான் ஆத்துமாவா? ஐயோ, how narrow and so selfish is your thinking pattern and mindset. ஆண்டவருடைய இருதயத்திற்கும் உங்களுடைய திங்கிங்க்கும் எவ்வளவு தூரம். Very, very sad. Even when I talk about that, my heart begins to pain and ache. ஆண்டவருடைய இருதயத்தை அறியாத இருக்கிறதான ஊழியர்கள், ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய இருதயம் தெரியாதவர்கள். You are in the house of God, but you don't know the heart of God. You are enjoying the provisions of God, but quite didn't understand the vision of God. மிகவும் வேதனையான ஒரு காரியம். கடைசியில இப்படிப்பட்டதான பதில்கள் எங்களுக்கு வந்த உடனே, of course it was very painful and frustrating, and even a little anger was rising in our heart. எங்கள் இருதயத்தில் சில கோபங்களை பொங்கி வந்தது. Anyway, seeking a solution for this, இதற்கு ஒரு பரிகாரம் தேடுவதற்காக அந்த ஒரு பாஸ்டர் இடத்துல கேட்டோம், ஐயா உங்க பியூ டர்ட்டி ஆகாது, உங்க பியூல அவங்க வந்து உட்கார வேண்டாம். நம்பர் 1. நம்பர் 2, உங்க பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அவங்க உங்களுடைய மெயின் காங்கிரிகேஷன்ல வந்து சேர வேண்டாம். பட் தயவு செய்து அந்த மேல ஒரு ஹால் இருக்கே, அந்த ஹாலில் ஒரு சின்ன இடத்த கொடுக்க முடியுமா? நாங்களே நடத்திக்கிடுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எங்களுக்கு கொடுங்க என்று கேட்டோம். வெல், we started that in 1992 June. 2022 ஜூன் வந்த பொழுது 30 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அங்க வெறும் தமிழ் சர்வீஸ் மட்டுமல்ல, இப்பொழுது தெலுங்கு சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. Praise God for that. We started that in 1992 June. அதாவது ஆண்டவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பாஸ்டர்ஸை நான் அழைத்து கொண்டு போகிறேன். வட இந்தியாவிற்கு ஒரு தாலுக்காவை தத்தெடுங்கள், அடாப்ட் அ தாலுக், அடாப்ட் அ ரீஜன் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணுகிறேன்.
சிலர் அங்கே ஒப்பு கொடுக்கிறார்கள். இங்க வந்த பிறகு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்களாம், வேண்டாம், முதல்ல நமக்கு ஒரு வீடை கட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க வேற வேலையை பாருங்கன்ட்டாங்களாம். This pastor couldn't even convince his wife. இவர் எங்க ஒரு கிராமத்தை ரீச் பண்ண போறாரு, இவர் எங்க ஒரு பிராந்தியத்தை டச் பண்ண போகிறாரு. இந்தியாவில் வந்த மிஷனரிகளுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற வில்லியம் கேரி, மாடர்ன் மிஷனரி மூவ்மெண்ட்டுடைய ஃபாதர் என்று சொல்லப்படுகிற வில்லியம் கேரி, அவருடைய ஒய்ஃப் வாஸ் நாட் அ கோஆபரேட்டிங் ஒய்ஃப். வருவதற்கு தயங்கினார்கள், தயக்கத்தோடு தான் வந்தார்கள். வந்ததிலிருந்து பெரிய டார்ச்சர் தான். அவர்கள் கடந்து போன பாதையும் கடினமான பாதை. இந்த அம்மாவாலே அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. கடைசியில் she became mentally ill. She became insane. And she used vulgar words on William Carey, even attempted to kill him on one instance. ஒரு முறை அவர்கள் அந்த மனநிலை சரியில்லாதனாலே வில்லியம் கேரியை கொல்ல முயற்சித்தார்கள் என்று கூட நாம் வாசிக்கிறோம் அவருடைய பயோகிராஃபியில். அவங்க அவ்வளவு அன்கண்ட்ரோலபிளா அவங்க பிஹேவியர் இருந்தபடினால she was kept on confinement. ஒரு அறைக்குள்ள பூட்டப்பட்டு வைத்திருந்தார்களாம். இந்த பக்கம் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அங்கிருந்து அவங்க திட்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷனரி மூவ்மெண்ட். நம்முடைய தேசத்தில் வந்த ஒரு மிஷனரி. இன்றைக்கு நம்ம ஊர்லேயே இருக்கிறதான ஊழியர்கள் சொல்லுகிற எக்ஸ்கியூஸை கேட்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. I wonder where their priorities are. His last commandment should be our first priority. இயேசுனுடைய கடைசி கட்டளை நம்முடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஒருவர் இறந்து போகிறார் என்றால் அந்த இறந்த வீட்டில் வந்ததான அந்த மக்கள் கேட்பார்கள், கடைசியாக என்ன சொன்னாரு, கடைசியா என்ன சொன்னாரு, அப்பா கடைசியா இப்படி சொன்னாரு, இதை சொன்னாரு, இதை செய்யணும் பிள்ளைகள் ஆசைப்படுகிறதை எல்லாம் நாம் கேட்கிறோமே, அறிந்திருக்கிறோமே. கடைசியாக உயிர் கொடுத்த ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக ரட்சிப்புக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் கடைசியா என்ன சொன்னாரு, கடைசியா என்ன சொன்னாரு? உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியை சீஷராக்குங்கள், go into all the nations சொன்னாரே. கடைசியா சொன்னதை உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு, ஆண்டவரேன் பாடுறீங்களே, ஆண்டவரேன் பாடுறீங்களே ஆராதனை நேரத்தில். இப்ப அந்த ஆண்டவருடைய இருதய விருப்பத்தை, ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம், என்னை ஆளுகிறவர் என்ற அர்த்தம், உண்மையாகவே அவர் ஆளுகிறாரா? Does he truly Lord over your life? You call him Lord so many times in your prayer. You use the word Lord in your songs so often, and you can't allow him to truly Lord over your life. Correct? நம்முடைய பாடல்களும் நம்முடைய ஜெபங்களும் உண்மையாகவே இருதயத்திலிருந்து வந்த காரியங்களா, அல்லது ஏதோ வாய்க்கு வந்ததை உளறுகிறதான காரியங்களா? கேள்விகளை கேட்க வேண்டும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் 100% ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம யாரும் வந்து விடவில்லை, அதுல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகிறேன். ஆனால் அப்பட்டமாக நாம் அவருடைய காரியத்தை ஒதுக்கி வைக்கிறதும் சுயம் தாண்டவம் ஆடுகிறதையும் அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷம் இந்த பாரத தேசத்திற்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் 4 லட்சம் கிராமத்தில் கிறிஸ்டியன் விட்னஸ் இல்லையே, சபை இல்லையே. ஹவ் கம்? 7 லட்சம் திருச்சபைகள் என்ன செய்கிறது? We must be involved in missions.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற ஊழியர்கள், if you are wrongly orientated, I would ask you to recalibrate yourself. உங்களுடைய மைண்ட் ராங் ஓரியன்டேஷன்ல இருந்தா I pray that you will read your Bible properly, you will spend time in God's presence properly, you will mix with right kind of people and recalibrate your thinking pattern. Is it in line with God's word? வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை, வசனங்களை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். மிஷன்ஸ் என்று சொல்லும் பொழுது ஆல்வேஸ் only few get involved. Sad reality. ஆதி திருச்சபையில ஆவியானவர் பொழியப்பட்டார். எதற்காக பொழியப்பட்டார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்ல கவனிங்க. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அந்த வார்த்தை பலனடைந்து என்ற வார்த்தை டுனாமிஸ், வெடித்து கிளம்பும் வல்லமை, எக்ஸ்ப்ளோசிவ். நீங்கள் ஆவியானவர் வந்து உங்கள் மேல இறங்கும் பொழுது, அந்த அனாயிண்டிங் வரும் பொழுது, அந்த அபிஷேகம் வரும் பொழுது நீங்கள் வெடித்து கிளம்பும் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். எதற்காக அந்த பலன்? பக்கத்தில் இருக்கிற ஆளை இடிச்சு தள்ளுவதற்கா, அல்லது முழங்காலிலே அப்படியே சைட்லயே தாவி கொண்டு போவதற்கா? இல்லை. எதற்காக? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் சாட்சிகளாய் இருப்பதற்கு. அந்த வார்த்தை சாட்சிகள் என்ற வார்த்தை இரத்த சாட்சி. பலன் பெற்றுக் கொள்ளுகிறோம் அபிஷேகத்துல, இரத்த சாட்சியாகவும் மரிப்பதற்கு மிஷன்ஸ் என்ற காரியத்துல. ஆனால் எருசலேம் சபை ஒரு ஸ்ட்ராங் லோக்கல் சர்ச். சொன்னார் தெரியுமா, ஒரு பெரிய சபை பாஸ்டர் பேச ஒழுங்கா போடுன்னு. ஆமா, அந்த மாதிரி அபிஷேகத்தின் நோக்கத்தை மறந்து, praise God, they had a city impacting good ministry, but they forgot the larger purpose of God, and the very purpose of empowerment has been completely neglected by the Jerusalem church. எருசலேம் சபை மறந்து விட்டது மிஷன்ஸ் குறித்து. அப்போஸ்தலர் 8:1 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசித்தோம். The purpose of Pentecost. அப்போஸ்தலர் 8:1 ஸ்தேவான் நிமித்தம் ஏற்படுகிறதான ஒரு இம்பாக்ட். 8:1 அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே, நல்ல கவனிங்க, எக்காலத்திலே அங்க ஸ்தேவான் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில், அக்காலத்திலே எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எக்காலத்திலே மிஷன்ஸ் செய்யாமல் இருக்கிற காலகட்டத்தில், அக்காலத்தில் எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யாவரும் சிதறப்பட்டு போனார்கள். எங்க போனாங்க? யூதேயா சமாரியா தேசங்களில். பாருங்க, அங்கதான் முதல்ல போயிருக்கணும் அபிஷேகம் வந்த பொழுது. ஆவியானவர் செய்யாததை அடி உதை செய்திருக்கிறது பாருங்கள். What Pentecost failed, persecution did. See that in the scriptures. ஆவியானவருக்கு செவி கொடுக்காத திருச்சபைகளுக்கு அடி உதை ஆண்டவர் அனுமதிக்கட்டும். நான் அப்படி கூட ஜெபம் பண்ணுவேன். ஏனென்றால் if persecution can propel you to the purpose, I would pray for persecution any day. If you are not willing to heed to the Holy Spirit who will guide you to do missions,
then I pray that persecution will come and push you into the mission field. 1:8 கீழ்ப்படியிலன்னா 8:1 வரும். ஆமென். பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதுல இன்னொரு கொடுமையை கவனிங்க. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. God uses even persecution for his purpose, mind you. God can use all things for his good. சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற என் தேவன். கவனிங்க, சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். அப்ப கூட பாருங்க அப்போஸ்தலர் போகல. அதாவது இந்த அடிவதை கூட இந்த தலைவர்களை அசைக்கல. I wonder what only would shake the leaders. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். 4ஆம் வசனம் பாருங்க. சிதறி போனவர்கள் விசுவாசிகள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எங்கும் சென்று பிரசங்கித்தார்கள். பொதுவா இங்க இருக்கிறது. But I want you to turn your Bibles to Acts chapter 11. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Acts chapter 11 and verse 19. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே. அப்போஸ்தலர் 8:1-4 இப்பொழுது பார்த்தோமே. அதுக்கு அடுத்து நீங்க நடக்கிற காரியத்தை டீடைல்ஸ் இங்க பாருங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி, நல்லா நோட் பண்ணுங்க, யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். These scattered believers went to different places, even in Judea and Samaria, but the problem was they were not reaching to the other language groups. They were not reaching to other people groups. They were only reaching to their own people. It is like going to Delhi and starting a Tamil church. It is like going to Mumbai and starting a Tamil church. It is like going to Dubai and starting a Tamil church. It is like going to Dubai and starting a Malayalam church by the Malayalis. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, சிதறப்பட்டவர்கள் எங்க தான் போனாங்க? அவர்களுடைய ஓன் இனத்துக்கு, ஓன் பீப்புளுக்கு. But I want you to look at verse 20. அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சிலர்னு. Come on, repeat after me. சொல்லுங்க, சிலர். அவர்களில், அந்த கூட்டத்தில் சிதறப்பட்டவர்கள்ல சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். Only few crossed their culture, crossed their own people, crossed their own language group, and they went to the Greeks. They went to the Gentiles. சிலர் பாருங்க, மிஷன்ஸ் என்று வரும் பொழுது, இந்த கிராஸ் கல்ச்சரல் ஒர்க் என்று சொல்லும் பொழுது, அந்த நாட்களிலும் மைண்ட் செட் ப்ராப்ளம் இருந்துச்சு. வேற வழி இல்லாம போகும் பொழுதும் அந்த சிலர் தான் போகிறார்கள். நான் சொல்லுகிறது புரிகிறதா? மிஷனரி ஒர்க்ல சில சபைகளே ஈடுபடுகிறது, சில மக்களே ஈடுபடுகிறார்கள். எல்லாரும் ஈடுபட்டா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு செல்ஃபிஷ் மைண்ட் செட் தான் இருக்கிறது. சிலர் தான் ஈடுபடுகிறார்கள். சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. யாரோடு இருந்தது?
அந்த சிலரோடு இருந்தது. மற்றவர்களோட கர்த்தருடைய கரம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆவியானவர் பாருங்க, இந்த லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை எழுதும் பொழுது ஆவியானவர் அந்த லூக்காவுக்கு அந்த ஒரு உந்துதலை கொடுத்திருக்கிறார். இதை எழுதும் பொழுது, எப்பா நிறுத்துப்பா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இடையில ஆட் பண்ணுப்பா, அவர்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னு போடுப்பா என்று ஆவியானவர் கம்பல் பண்ணி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். There is a special grace of God on people who cross the culture and be involved in missions. மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுகிறதான மக்களுக்கு தேவனுடைய கரம் ஒரு விசேஷ விதமாய் இருக்கும். பாருங்க, மத்தேயு 28 கடைசி 2 வசனம், அந்த பிரதான கட்டளை என்று சொல்லுகிறோமே, கிரேட் கமிஷன், அதுல பாருங்க, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள், சகல ஜாதி சீஷராக்குங்க. ஆல் பீப்புள். இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Go into all the world என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம் கடைசியில், lo, I am with you always. As you go, I am going to be with you. பாருங்க, அந்த கிராஸ் கல்ச்சரல் மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணுகிறவர்களோடு கூட கர்த்தருடைய கரம் விசேஷமாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்பது ஏராளம். முதல் கிராஸ் கல்ச்சரல் மிஷனரி யாருங்க? முதல் கிராஸ் கல்ச்சரல் மிஷனரி யாரு? Who is the first cross cultural missionary? ஏப்ரஹாம். அதற்கு முன்பதாக ஒரே இனம், ஒரே பாஷை. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுர சம்பவத்திற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. ஒரு பாஷை பேசுகிற ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமா இரு. எல்லா ஜாதியின் அந்த இடத்துல லாங்குவேஜ் குரூப்ஸ், அந்த இடத்துல ஜாதி என்று சொல்லப்படுகிற வார்த்தை மொழி பேசுகிறதான வித்தியாசமான மொழி பேசுகிற மக்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார், உன் இனத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, நீ உன் மக்களை விட்டு நான் காட்டுகிற இடத்துக்கு போ. ஆமா, leaving your own people and going to the place where God shows you. Leaving your own people and going to another people group. Missionary. ஆண்டவர் சொல்றார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will make your name great. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். வாட் a powerful promise. மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கவனியுங்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அவர்களோடே கூட கர்த்தர் வருவார், அவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். அவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்களை சபிக்கிறவர்களை சபிப்பார். You want that promise? Get involved in missions. Don't claim that promise simply. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் claim பண்ணாதீங்க. மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணாம claim பண்ணாதீங்க. ஆமென். இப்ப இன்னொரு காரியம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். Come to Philippians chapter 4. பவுல் ஒரு மிஷனரி. அவர் ஆரம்பித்த ஏராளமான சபைகள் உண்டு. He started many churches. ஆனால் ஒரு மிஷனரியாக இருக்கிற இவர் ஆரம்பித்த பல சபைகள் இருந்தாலும் வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் ஆரம்பித்த எல்லா சபைகள் கூட மிஷனரி ஊழியத்தை சப்போர்ட் பண்ணல. அன்றைக்கு இருந்துச்சு பிரியமானவர்களே இந்த அவல நிலை. ஹார்ட்லெஸ் லீடர்ஸ், ஹார்ட்லெஸ் காங்கிரிகேஷன்ஸ், தேவனுடைய இருதய துடிப்பின் ராகத்தையும் தாளத்தையும் அறியாத தலைவர்கள், சபைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். மிஷன்ஸ் என்பது ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம். இதை கேட்கிறதான ஊழியர்கள், மிஷனரி ஊழியத்தில் உங்கள் சபை ஈடுபடுகிறதா? Every believer be involved in praying for missions. Every believer be involved in giving for missions. Every church leader, get your church to be involved in missions. Missions ஒரு டிபார்ட்மெண்ட்டா வைக்காதீங்க. That is the primary thing. The problem with having a department is only few people get involved who are in that department.
We want the entire church to be involved. Don't compartmentalize missions. Let it be a conviction and conscience. ஆமென். கவனிங்க, பிலிப்பியருக்கு மிஷனரி பவுல் எழுதும் பொழுது எழுதுகிற காரியத்தை கவனியுங்கள். Philippians chapter 4 verse 15. This is a thank you letter for a donor church by the missionary. ஒரு மிஷனரி ஊழியத்திற்காக கொடுத்த ஒரு சபைக்கு எழுதுகிற நன்றி கடிதம். Philippians chapter 4 verse 15. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மகதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்க. பவுல் எழுதுகிறார், ஜெயிலில் இருந்து மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்ததான சபையை தேங்க் பண்ணி எழுதுகிறார். பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மகதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்துல நீங்கள் மாத்திரம். எத்தனை சபை பவுல் ஆரம்பிச்சாரு, ஏன் மற்ற சபைகள் ஊழியத்திற்கு கொடுக்கவில்லை? எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பவுலுக்கு. கொடுக்கல் வாங்கல் காரியத்துல நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் பேர் தான் சின்சியரா கொடுத்தாங்க. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்துல பவுல் எழுதுகிறார், ஆறாம் வசனத்துல, Philippians chapter 1 verse 6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். மிஷனரிகள் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்க முடியுமா? என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் யூ ஆர் பார்ட்னர்ஸ். யூ ஆர் பார்ட்னர்ஸ். வேற யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு பார்ட்னர்ஸ் ஊழியத்துல. ஐந்தாம் வசனம், உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆமென். பாருங்க, அந்த சபைக்கு மனமாற எழுதுகிறார். யாரு? மிஷனரி. நான் தெசலோனிக்கேயிலே இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மிஷனரி எழுதுறாரு, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பிரியமானவர்களே, மிஷனரி ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கும் பொழுது பல காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, மிஷனரியினுடைய தேவை சந்திக்கப்படுகிறது. மற்றொன்று, உங்கள் கணக்கிலே அது வைக்கப்படுகிறது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வதற்காக. மூன்றாவது, ஆண்டவருக்கு அது சுகந்த வாசனையாக இருக்கிறது. பாருங்க அடுத்த வசனம், எல்லாமே எனக்கு கிடைத்தது. 18ஆம் வசனம், Philippians 4:18. பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரோத்துவின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். மிஷனரியினுடைய தேவை சந்திக்கப்படுகிறது. நீங்கள் கொடுக்கிறதுனால உங்கள் கணக்குக்கு பலன் பெருகுகிறது. ஆண்டவருக்கு அது சுகந்த வாசனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பவர்ஃபுல். On one side, looking at the church that is giving. Painful on the other side when you see the church that was supposed to be giving but was not giving. இன்றைக்கு நிறைய சபை மிஷனரி ஊழியத்துக்கு காசு கொடுக்கிறது இல்லை. மிஷன்ஸ் பட்ஜெட்டே கிடையாது சில சபைகளுக்கு. நான் சொல்றேன்,
பெருமையோடு சொல்றேன், 15 பேர் இருக்கும்போது முதல் மிஷினரி அனுப்பணும். சபையில் 15 பேர் இருக்கும்போது முதல் மிஷினரி அனுப்பணும். மிஷன் ஃபீல்டு ஆரம்பிச்சோம். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சபை சென்னையிலே உள்ள நான் நடத்துகிற சபை, நான் பெருமையோடு சொல்லுவேன், 25 வருஷமா மிஷன்ஸுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கள் மக்கள். வசதி படைத்தவர்கள் அதிகம் கிடையாது, ஆனால் தியாகமாக கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்ரி இயர் we have missions convention and people make faith pledges and give sacrificially. தியாகமாக கொடுக்கிறதுனாலே ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆமென். praise God. இப்படி எல்லா சபைகளும் ஈடுபட்டா எப்படி இருக்கும்? எல்லா சபைகளும் மிஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணா எப்படி இருக்கும்? எல்லா விசுவாசிகளும் இன்வால்வ் பண்ணால் எப்படி இருக்கும்? இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மிஷன்ஸ்ல நீங்க இன்வால்வ் பண்றீங்களா? ஆர் யூ சப்போர்ட்டிங் மிஷன்ஸ் ரெகுலர்லி? இங்க பாருங்க, பவுலுடைய மிஷனரி ஊழியத்திற்காக ஒரு குடும்பம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரோமர் 16 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 16 verse 3 and 4. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல், greet Aquila and Priscilla, a beautiful couple who were part of my missionary journey, who helped me when I was involved in missions. இங்கே பாருங்க 4ஆம் வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். இங்க ஒரு ஃபேமிலி மிஷனரி ஊழியத்திற்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தவர்கள், என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். They were willing to put their neck in the chopping board when it comes to supporting mission work. அவர்களை ஸ்பெஷல் மென்ஷனாக பவுல் எழுதுகிறார். மிஷனரி ஊழியத்திற்காக இன்வால்வ் பண்ணுங்க பிரியமானவர்களே. சபைகள் இன்வால்வ் பண்ணுகிறதுல ஒரு ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி, ஒரு உண்மையான ஒரு மீதியான கூட்டம். கடைசி காலத்தின் தேவனுடைய நோக்கத்தை எல்லாரும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க பிரியமானவர்களே, கொஞ்சம் பேர். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், சபை தலைவர்கள், அந்த கொஞ்சம் பேர், அந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட், அந்த உண்மையான மீதியான கூட்டம், ஒரு கொஞ்ச கூட்டம், ஒரு 300 பேர் கிதியோனின் படையில போதும். ஒரு மேல் வீட்டறையில ஒரு 120 பேர் போதும் ஆண்டவருக்கு. பாகாலுக்கு பணியாத ஒரு 7000 பேர். அந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட், காம்ப்ரமைஸ் பண்ணாம பிரின்சிபல்ஸுக்காக கன்விக்ஷன்ஸுக்காக நிற்கிற கொஞ்சம் பேர். ஆமென். அந்த வரிசையில் நீங்க இருப்பீங்களா? Will you be part of that? Will you be part of that faithful remnant company? இந்த கடைசி காலத்துல அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாகட்டும், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாக வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம், கடைசி பக்கம் பைபிள்ல you will see that 11 and 12 verse. faithful remnant company. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும். அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்க போகிறீர்களோ? கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனம். எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள்? அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் இல்லாமல் அதற்கு மாறாக ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனியாக தேவன் விரும்புகிற பீப்புளாக இருப்பீங்களா? அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த செய்தி ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு அறைகூவல் செய்தி.
மிஷனரி ஊழியத்தில் ஏற்கனவே ஈடுபடுகிறவர்களுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட் செய்தி. யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி. அந்த சிலர் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதே அந்த கூட்டம். பிரியமானவர்களே, இன்னும் அதிகமான நாட்கள் இல்லை. ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக ஒரு மாபெரும் இறைப்பணி ஒன்று செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. There is much to be done in a short span of time. ஆண்டவர் இந்த லிமிட்டட் டைம்ல அன்லிமிட்டட் கிரேஸை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு குறுகிய காலம், ஆனால் ஒரு அளவு கடந்த, அளவுக்குள் கட்டுப்படுத்த முடியாத கிருபையை தேவன் அதற்காக தருகிறாராம். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? Are we willing to accept that? ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் தெளிவாக பேசி இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஷனரி ஊழிய பாரம், மிஷனரி ஊழிய தாகம், மிஷனரி ஊழிய ஈடுபாடு, மிஷனரி ஊழிய அர்ப்பணிப்பு, மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்கிற அர்ப்பணம், மிஷனரி ஊழியத்திற்காக கொடுக்கிற தியாகம், மிஷனரி ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறதான காரியங்கள், ஆண்டவரே இவைகள் எல்லாம் உண்டாவதாக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்கிறவர்களை என்கரேஜ் பண்ணதற்காக ஸ்தோத்திரம். ஈடுபடுகிறவர்களை என்கரேஜ் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். ஈடுபடாதவர்களுக்கு நீர் தெளிவாக சவாலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you. Father, we thank you for your wonderful word. உம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. செய்தி மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனியில் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். கடைசி கால எழுப்புதலை நான் காண வாஞ்சிக்கின்றேன் என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். கடைசி கால எழுப்புதலை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்க என்று சொல்லி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழும்பட்டுமே என்று சொல்லி பாடுவோம். இன்னும் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. கடைசி கால எழுப்புதலை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் எழும்பட்டுமே உமக்காக ஓடிடவே. கடைசி கால எழுப்புதலை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் எழும்பட்டுமே உமக்காக ஓடிடவே. ஊற்றும் வல்லமையை பொழியும் ஆவியை தாரும் அக்கினியை இந்நேரமே இப்பொழுதே இன்றைக்கே தாருமே. இந்நேரமே இப்பொழுதே இன்றைக்கே தாருமே. எழுப்புதல் தேசத்தில் வேண்டுமே அக்கினியா. எழுப்புதல் தேசத்தில் வேண்டுமே அக்கினியா. சிறைச்சாலை கதவுகள்
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொன்னீங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எஸ் ஜீசஸ். இந்திய தேசம் இயேசுவை அறியட்டும், சபைகள் எழும்பட்டும், சாட்சி பெருகட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் எழும்பட்டும், உன் நாமத்தை சொல்லட்டும் என்று சொல்லி பாரத்தோடு இந்த பாடலை பாரத்தோடு பாடுவோம். ஆமென். ஜெபமாக பாடுவோம். Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜோமணி ரூமா தகப்பனே, எங்கள் ஆராதனையிலே நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உண்மையாய் உமக்கென்று தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு மத்தியானம் உள்ள பைபிள் ஸ்டடியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஜெப நேரத்தை ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே.
ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Thank you. God bless you.